நம்ம ஸ்டார்ட் அப்பில் தொழில் தொடங்குறத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், தரவுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆனியன் தோசை சுட தெரியணும்னு. அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தாங்க இது. திருப்பூர் பக்கத்தில் ஒரு பெரிய கிராமங்க, அருகில் பல குக்கிராமங்களுக்கு அதுதான் வந்து பட்டணங்க. அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், சகலத்தையும் பார்த்துப்பார். ஒரு தடவை நாங்களாம் போயிருந்தபோது அங்கே ஆனியன் தோசை சூப்பராக இருக்கும்னு நண்பர்கள் சொன்னாங்க, தோழிகள் சொன்னாங்க. அப்போ வந்து போய் பார்த்தா எத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் வந்து ஆர்டர் எடுப்பார், அவர் தான் டேபிள் க்ளீன் பண்ணுவார், அவர் தான் சர்வ் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஒரே ஆள் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எத்தனை பேர் வந்து பார்சல் கேட்டாலும் ஆனியன் தோசை வேணும்னு சொன்னால் ஃப்ளோட்டிங் க்யூ இருக்கும். முதல் ஆள் வந்து ஆனியன் தோசை கேட்டால் அப்போ தான் வந்து வானொலியை தோசைகளை எடுத்து வச்சுட்டு வானொலியை வச்சு வெங்காயத்தை தாளிப்பார். ஆனியன் தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 4-5 வருடங்கள் கழித்து போய் அங்கே பார்த்தப்போ அதே கடை, அதே உழைப்பு, அதே சுவை. அருகிலிருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அவரது அயராத உழைப்பும் ஆர்வமும். ஆனால் அவரால் அடுத்த கட்டத்திற்கு தொழிலை நகர்த்த முடியவில்லை. அதற்கு அவரோட அளவில் பல காரணங்களும் இருக்கலாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில முதலாளிகள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் இருப்பதற்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. ஒருவருக்கு ஒரு வேலையை செய்யும் பொழுது இந்த வேலையை நாம் ஏன் செய்கிறோம் என்ற கேள்விகள் எழ வேண்டும். ஒரு தொழில் முனைவோருக்கு தன் திறமை ஒரு நேரத்தில் ஒரே ஆனியன் தோசை சுடுவதா அல்லது 10 ஆனியன் தோசை சுடுவதா என்று தெரிந்திருக்க வேண்டும். நிறைய நண்பர்கள் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து அதற்கு பழக்கமாகி விடுவார்கள். சரி, அப்போது என்ன பண்ணணும்? அதுக்கு சார்லி சாப்ளின் நடித்த மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தில் ஒரு புகழ்பெற்ற காட்சி வரும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோட கண்டினியூவேஷன் அந்த வீடியோங்க.